கந்த கடம்பனே கதிர்காம வேலனே எட்டுக்குடி முருகனே முத்துக்குமாரனே வித்திக்கும் ஐயனே முருகனே மால் மருகனே ஆறுபடை வீடுதனில் பேருடைய தெய்வமே ஆதரவு தாருமையா ஆறுமுகமாக வந்தருளாட்சி செய்திடும் அப்பனே சரணமையா. அப்பனே முருகையா, உன் பேரை சொல்லி முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி நடத்துறாங்க. இந்த மாநாட்டால நாட்டுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய போறது கிடையாது, நாட்டுல ஏழ்மையை ஒழிய போறது கிடையாது, கல்வியில நாடு மேம்பட போறது கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில உன் ஆறு படையும் ஆறு சாதிக்கு சொந்தம் சொல்லி திருச்செந்தூர் முருகனை நாடாருக்கு சொந்தம் சொல்லுவான், திருத்தணி முருகனை படையருக்கு சொந்தம் சொல்லிடுவான், மருதமலை முருகனை தேவருக்கு சொந்தம் சொல்லிடுவான். இப்படி ஆறு படையும் ஆறு சாதிக்கு சொந்தம் சொல்லி நீயே ஒரு படை வீட்டுல இருந்து இன்னொரு படை வீட்டுக்கு போக முடியாத பண்ணிடுவான். உன் ஆறு முகத்துக்கும் ஒரு முகத்துக்கும் ஒரு சாதி பேரை சொல்லி முன்னாடி முகம் பிராமண முகம், பக்கத்துல இருக்கிற முகம் செட்டியார் முகம், அதுக்கும் பக்கத்துல இருக்கிற முகம் ரெட்டியார் முகம், அதுக்கும் பக்கத்துல இருக்கிற முகம் நாயுடு முகம், அதுக்கும் பக்கத்துல இருக்கிற முகம் கவுண்டர் முகம், பின்னாடி இருக்கிற முகம் பறையர் முகம் சொல்லி உன்னை சாதியால அவன் ஆறு முகத்தையும் பிரிச்சிருவானுங்க. இதனால நாட்டுல சண்டையும் சச்சரவும் தான் வரும். இதையே ஒருத்தவன் சொல்லுவான், முருகப்பெருமான் தான் ஆறு சாதி முகத்துக்கும் ஒன்னா இருக்கிறாரு, அவரு தான் ஒருமைப்பாட்டுக்கான தலைவர்னு சொல்லி அதுலயே ஒரு புது பொருளை கிளப்பி விட்டுடுவான். அதெல்லாம் தாண்டி வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சாமின்னு சொல்லி உனக்கு திருக்கல்யாணம்ன்ற பேர்ல கல்யாணம் நடத்துற திருமணம் பண்ற சொல்ற பேர்ல உன் ரெண்டு மனைவிகளுக்கும் அவனுடைய தாலியை தூக்கி காட்டி தாலியை கட்டிடுவானுங்க. அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கையில கொடுத்து கூட அந்த தாலியை மாட்ட மாட்டானுங்க, அவங்களே கட்டிடுவானுங்க. இந்த மாதிரி எல்லாம் உன் பேரை சொல்லி ஏராளமான அக்கிரமுகளை நடத்தாம நீ நல்ல புத்தியை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை கூறு போடுறதுக்கு வாய்ப்பு தராம நீ நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வு தரணும்னு சொல்லி உங்ககிட்ட வேண்டிக்கிற முருகப்பெருமானே. கந்த கடம்பனே கதிர்காம வேலனே எட்டுக்குடி முருகனே முத்துக்குமாரனே வித்திக்கும் ஐயனே முருகனே மால் மருகனே ஆறுபடை வீடுதனில் பேருடைய தெய்வமே ஆதரவு தாருமையா ஆறுமுகமாக வந்தருளாட்சி செய்திடும் அப்பனே சரணமையா. அப்பனே முருகையா, உன் பேரை சொல்லி முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி நடத்துறாங்க. இந்த மாநாட்டால நாட்டுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய போறது கிடையாது, நாட்டுல ஏழ்மையை ஒழிய போறது கிடையாது, கல்வியில நாடு மேம்பட போறது கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில உன் ஆறு படையும் ஆறு சாதிக்கு சொந்தம் சொல்லி திருச்செந்தூர் முருகனை நாடாருக்கு சொந்தம் சொல்லுவான், திருத்தணி முருகனை படையருக்கு சொந்தம் சொல்லிடுவான், மருதமலை முருகனை தேவருக்கு சொந்தம் சொல்லிடுவான். இப்படி ஆறு படையும் ஆறு சாதிக்கு சொந்தம் சொல்லி நீயே ஒரு படை வீட்டுல இருந்து இன்னொரு படை வீட்டுக்கு போக முடியாத பண்ணிடுவான். உன் ஆறு முகத்துக்கும் ஒரு முகத்துக்கும் ஒரு சாதி பேரை சொல்லி